எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் டாக்டர். ஆரம்பத்தில் தான் பிசிஓடி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குது டாக்டர். ஆனாலும் வந்து எங்களுக்கு குழந்தை உண்டாகலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் இருக்காங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ காலையில் எழுந்த உடனே ரொம்ப ட்ரௌசியாக வந்து ஃபீல் பண்ணுறீங்களா? நைட்டு வந்து சரியான தூக்கம் வந்து இல்லையா? சாப்பிட்ட பிறகு வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங் வந்து இருக்கா? ஸோ எப்போவுமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? அடிக்கடி வந்து இரிட்டேட் ஆகுறீங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புல ஃப்ரீ இன்சுலினோட லெவல் அதிகமாக இருந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வந்து இருந்தது அப்படின்னாலும் வைட்டமின் டியோட குறைபாடு இருக்கிறது, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகி கார்டிசால் ஹார்மோன்ஸோட லெவலும் அதிகமாக இருந்தது அப்படின்னா எல்லாமே நார்மலாக இருந்தாலும் குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கும். எளிமையான நடைப்பயிற்சி மேற்கொள்வது, சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது, சுவாச பயிற்சிகளும் தியான பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சிகிச்சை முறைகளையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும்.